கழுத்துல இருந்து கீழ் முதுகு வரைக்கும் ஸ்பைன்ல வந்து வலி அதிகமா இருக்கு. இந்த வலியோட சேர்ந்து குனிய நிமிர முடியாத அளவுக்கு ஸ்டிஃப்னஸும் அதிகமா இருக்கு. இந்த வலியும் ஸ்டிஃப்னஸும் நாளுக்கு நாள் அதிகமாகுது. இந்த ஸ்டிஃப்னஸும் வலியும் முதுகுல மட்டும் இல்லாம உங்களுக்கு தோள்பட்டை, முட்டி, கால், பாதம் எல்லாத்துலயுமே வந்து இந்த ஸ்டிஃப்னஸும் வலியும் நாளுக்கு நாள் அதிகமாகுது. இது குறையவே இல்லை. ராத்திரி தூங்கும் போது முக்கியமா அதிகமாகுது. காலையில எந்திரிக்கும் போது ரொம்ப ஸ்டிஃப்னஸோடையும் வலியோடையும் நீங்க எந்திரிக்கிறீங்க. ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஜெயசுதாஸ், ஷாலம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. இந்த வீடியோல ஆங்கிளைசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ், வணங்காத நிலை முதுகெலும்பு நோய், இதை பத்தி நான் சொல்ல போறேன். இது வந்து HLA-B27 ஜீன் பாசிட்டிவா நிறைய பேருக்கு இருக்கிறவங்களுக்கு வருதுன்னு சொல்றாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து முக்கியமா ஸ்பைனை தான் வந்து பாதிக்குது. ஸ்பைன்ல கழுத்துல இருந்து கீழ் முதுகு வரைக்கும் வந்து ரொம்ப பாதிப்பு அதிகமாகிறதுனால ஸ்பைனே வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸ் ஆகும். பேம்போ ஸ்பைனுன்னு சொல்லுவோம். மூங்கில் மாதிரி ஸ்பைனை வந்து வளையாத அளவுக்கு ஸ்டிஃபா நிற்கும். முக்கியமா ராத்திரி தூங்கும் போது தூங்க முடியாத அளவுக்கு ரொம்ப வலி அதிகமா இருக்கும். காலையில எந்திரிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எந்திரிப்பாங்க. கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த வலி வந்து ஒரு மணி நேரத்துல சரியாயிடும். அது மட்டும் இல்லாம இது ஹிப் ஜாயிண்ட், சாக்ரோலியல் ஜாயிண்ட், இது எல்லாத்துலயுமே வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் அதிகமாகிறதுனால குனிய நிமிர முடியாத அளவுக்கு பயங்கரமான ஸ்டிஃப்னஸ் அதிகமா இருக்கும். இது வந்து முட்டியையும் பாதிக்கும், ஆங்கிள் ஜாயிண்ட்டையும் பாதிக்கும், ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் பாதிக்கும், மற்ற பெரிஃபரல் ஜாயிண்ட்ஸையும் வந்து பாதிப்புக்குள்ளாக்கி வலியும் ஸ்டிஃப்னஸும் ஏற்படுத்தும். நாள் போக போக இது அதிகமாகுமே தவிர குறையாது. இதனால நடைய வந்து நிறைய பேருக்கு குறைஞ்ச மாதிரி ஆயிடும். கழுத்து ஒரு பக்கம் திருப்ப முடியாது, தலை மேல தூக்கி பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்டிஃப்னஸ் அதிகமாகும். நீங்க ஆங்கிளைசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்களாங்கிறது வந்து சில ஜெனட்டிக் டெஸ்ட்னாலையும், எக்ஸ்ரேனாலையும், MRI ஃபைண்டிங்ஸ்னாலையும் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு ஆங்கிளைசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட ஜாயிண்ட் வந்து ஸ்டிஃப்னஸ் ஆகாம இருக்கிறதுக்கும், பெயின் அதிகமாகாம குறைக்கிறதுக்கும், உங்களோட ஜாயிண்ட் வந்து நல்லா மொபிலிட்டியா ஸ்ட்ரென்தனிங்கா இருக்கிறதுக்கும், உங்களோட செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் வந்து நல்லா இருக்கிறதுக்கும், பிரீத்திங் ப்ராப்ளம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் பேசிக்கான சிம்பிளான சில எக்ஸசைசஸ் வந்து இந்த வீடியோல நான் சொல்றேன். கீழ் முதுகுல லம்பார் ரீஜன், சாக்ரோலியல் ஜாயிண்ட், செஸ்டோட மொபிலிட்டி, இது எல்லாமே வந்து சேர்த்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும். இது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸா தான் இருக்கும். இதுக்கு பெட்ல இது போல முட்டி போட்ட மாதிரி உங்களோட ஹீல்ல வந்து உங்க பட்டாக் சப்போர்ட் பண்ற மாதிரி உட்காந்துக்கோங்க. தேவைப்பட்டா ஒரு பில்லோ வந்து உங்க குதிகாலுக்கு மேல வச்சு உட்காந்துக்கோங்க. சைல்டு போஸ் பொசிஷன் நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். அதே போல மெதுவா மூவ் பண்ணுங்க, ஸ்லோவா போங்க. இப்போ கழுத்துல இருந்து முதுகு வரைக்கே வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமா இருக்கும். அதனால நீங்க கிராஜுவலா மூவ் பண்ணி இதை வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு மெதுவா வாங்க. இந்த பொசிஷன்ல வந்து ரிலாக்ஸ் ஆயிருங்க, மூவ் பண்ணுங்க. இது வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து இந்த ஸ்பைன் ஹோலாவே வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணி செய்யுங்க. உங்களுக்கு லம்பார் ரீஜன்ல ஸ்டிஃப்னஸ் குறையும், சாக்ரோலியல் ஜாயிண்ட்ல இருக்க ஸ்டிஃப்னஸ் குறையும், செஸ்டோட எக்ஸ்பான்ஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஹிப்போட மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும், லம்பார்ல மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும், ஸ்டிஃப்னஸ் குறையிறதுக்கும் இன்னொரு ஈஸியான ஸ்ட்ரெச்சிங் சொல்றேன். நேரா படுத்துட்டு 2 காலையும் மடக்கிக்கோங்க. லெஃப்ட் சைடு மெதுவா ட்விஸ்ட் பண்ணி ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடு ஹோல்ட் பண்ணுங்க. 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிப்பீட் பண்ணுங்க. 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 5 to 7 ரிப்பீட்டேஷன் வந்து 2 பக்கமே வந்து செய்யுங்க. ஹிப் ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கிற மசில்ஸும் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகணும். அதுக்கு முக்கியமா குளூட்டியஸ் மசில் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு குளூட்டியஸ் பிரிட்ஜிங் வந்து செய்யணும். பெட்ல இது போல படுத்துக்கோங்க. நேராவே 2 காலையும் மடிச்சுட்டு இடுப்பை நல்லா மேலே தூக்கி ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி விடுங்க, தூக்குங்க. 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 5 to 7 ரிப்பீட்டேஷன் நல்லா செஞ்சதுக்கு அப்புறம் சிங்கிள் லெக்ல வந்து செய்யுங்க. இது ஒரு கால் நீட்டிக்கோங்க, இடுப்பை மேலே தூக்குங்க, 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி விடுங்க. ஒரு காலை ஸ்ட்ரெயிட்டா தூக்கிட்டு இடுப்பை தூக்கி ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி விடுங்க. முதுகுக்கு மேல இருக்கிற மசில்ஸ் ராம்பாய்ட்ஸையும் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். இந்த மாதிரி சூப்பைன் பொசிஷன்ல படுத்துக்கோங்க. 2 காலையும் மடக்கிக்கோங்க. எல்போ வந்து சப்போர்ட் பண்ணி மேல் முதுகையும் தலையும் மேல தூக்குங்க. ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி விடுங்க, தூக்குங்க. ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி விடுங்க. இது செய்யறதுனால உங்களுக்கு மேல் முதுகு தசைகளான ராம்பாய்ட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். முதுகு கூன் போட்ட மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு செஸ்டோட எக்ஸ்பான்ஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும். அதனால பிரீத்திங் ப்ராப்ளம் வந்து ஃபியூச்சர்ல வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. அதுக்கு செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் எக்ஸசைஸ் வந்து செய்யறப்போ பிரீத்திங் வந்து நார்மல் ஆகும். அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்றேன். இதை போல நேராவே படுத்துக்கோங்க, 2 காலையும் மடிச்சுக்கோங்க. இதை போல பெட்ஷீட்டை ஃபோல்ட் பண்ணி
நடுமுதுகு அடியில வைங்க. இத போல நடுமுதுகுல கரெக்டா அப்பர் பார்ட்ல வந்து தொராக்ஸ் வரைக்கும் வந்து வைங்க. வச்சுட்டு ரிலாக்ஸா பிரீத் பண்ணுங்க. பிரீத் பண்ணிட்டு மெதுவா 2 கையும் மேல தூக்குங்க. மேல தூக்கி ஸ்லோவா இறக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபுல்லா மேல கொண்டு போக முடியுதோ அந்த அளவு செய்யுங்க. செய்யறப்போ உங்களுக்கு செஸ்டோட எக்ஸ்பான்ஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பிரீத்திங் பேட்டர்ன் வந்து நார்மல் ஆகும். மூவ்மெண்ட் வந்து ரிலாக்ஸ் பிரீத்திங்கோட ஒரு 1 minute to 2 minutes வந்து ரெகுலரா செய்யுங்க. முதுகுல வந்து கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் ஹிப் ஜாயிண்ட் வரைக்கும் வந்து ஸ்ட்ரெச்சிங் நல்லா செய்றீங்க. செஞ்சதுனால வந்து உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் நல்லா குறையுது. ஸ்ட்ரென்தனிங்க வந்து ஹோல் ஸ்பைனுக்கும் வந்து செய்யணும். அதுக்கு இதை போல குப்புற படுத்துக்கோங்க. கீழே வந்து ஒரு பில்லோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கையை வந்து எல்போ மடிச்ச மாதிரி லிஃப்ட் பண்ணி கீழே விடுங்க. அடுத்த கையும் வந்து எல்போ மடிச்ச மாதிரி லிஃப்ட் பண்ணி கீழே விடுங்க. இது ரிப்பீட்டடா வந்து 2 சைடும் வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் செய்யுங்க. இது செய்யறதுனால பேக்ல இருக்க ஸ்பைனல் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். இது செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு காலா வந்து மெதுவா மேல லிஃப்ட் பண்ணுங்க, கீழே வைங்க. மேல லிஃப்ட் பண்ணுங்க, கீழே வைங்க. இது ஆல்டர்னேட் லெக்ஸ், ரைட் லெக் லெஃப்ட் லெக் மாத்தி மாத்தி வந்து ஒரு காலுக்கும் வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் செய்யுங்க. இது செய்யறதுனால உங்களுக்கு பேக்ல இருக்கிற எல்லா ஸ்பைனல் மசில்ஸுமே வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும், ஸ்ட்ரென்தனிங் ஆகும், பெயின் நல்லா குறைய ஆரம்பிக்கும். இப்போ நான் சொல்லியிருக்க எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு ஆங்கிளைசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்னால ஸ்பைன்ல ஸ்டிஃப்னஸும் மொபிலிட்டியும் குறைவா இருக்குன்னா கண்டிப்பா இந்த எக்ஸசைஸ் செய்யறதுனால உங்களுக்கு மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், பெயின் நல்லா குறையும். செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் வந்து குறைஞ்சிருக்குன்னா நீங்க இந்த எக்ஸசைஸ் செய்யறதுனால உங்களுக்கு பிரீத்திங் பேட்டர்ன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும், செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் நல்லா டெவலப் ஆகும். உங்களுக்கு எந்த எக்ஸசைஸுமே செய்ய முடியல, ஆங்கிளைசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு, உங்களுக்கு பெயின்னால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா இதுக்கு எக்ஸசைசஸ் இல்லாம சில நிறைய அட்வான்ஸ்டு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அது மூலியமா நாங்க பெயினை நல்லா குறைச்சிருவோம். உங்களுக்கு மொபிலிட்டியை வந்து எல்லா ஜாயிண்ட்லயும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் பண்றதுக்கு உண்டான எக்ஸசைஸ் மற்றதெல்லாம் சொல்லி தருவோம். இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் அனுப்பி வைங்க. எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இந்த ப்ராப்ளத்துல இருந்து உங்களுக்கு பெயின் ஃப்ரீயா உங்களோட மொபிலிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகி உங்களோட வேலைகளை நீங்க நல்லா பெயின் ஃப்ரீயா செய்யறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ.